சில பிஸ்னஸ்மேன் காசை விட்டுட்டு போன கதையை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ஒரு பிஸ்னஸ்மேன் பல தலைமுறைகளை விட்டுட்டு போயிருக்காரு. ஆஸ்கர் ஷின்லர் 1930களில் வாழ்ந்த ஒரு நாசி பிஸ்னஸ்மேன். எல்லாரும் போல இவருமே வார் ஸ்டார்ட் ஆனப்போ ஜூஸை வச்சு காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட ஃபேக்ட்ரிஸில் ஜூஸை கம்மி சம்பளத்துக்கு வாங்கி ஒரு ஒர்க் ஃபோர்ஸை அவர் பில்ட் பண்ணார். அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவரோட பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு கைஸ். பட் 1943 கிராக்கோ கெட்டோ அப்படின்னு போலாண்டில் நாசி எஸ்எஸ் நடத்தின ஒரு ஆப்ரேஷனை அவர் நேரில் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 2000 ஜூஸை தெருவிலே வச்சு கொள்றாங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் 8000 பேரை லேபர் கேம்பில் அடைச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவர் நேரில் பார்த்துருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு ஒன்று புரியுது, இவங்க யாருமே நம்பர்ஸ் இல்லை, மனுஷங்க அப்படின்னு. அன்னிலேருந்து அவர் என்ன பண்ண ஆரம்பித்தாருன்னா, நாசி கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். தன்னோட ஃபேக்ட்ரிஸில் ஜூவிஷ் ஒர்க்கர்ஸை வேணுனே தங்க வச்சார். ஆஃபீஸர்ஸ்க்கு பிரைப் கொடுத்து ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே மாற்றினார். முடிவில் 1200க்கும் மேற்பட்ட ஜூஸை ஆஸ்கர் காப்பாற்றுறாரு. வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ்கர் அழுகுறாரு. அவர் சேவ் பண்ணதை நினச்ச அழுவல, தன்னால் சேவ் பண்ண முடியாத மக்கள் நினச்ச அழுகுறாரு. ஆஸ்காரால் காப்பாற்றப்பட்ட ஃபேமிலிஸ் இன்னும் வரைக்குமே ஆஸ்காரோட நினைவிடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.